சங்க எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்குங்க. அமெரிக்காவில் நிறைய கலைக்கூழ் இருக்கு இல்லையா, பறை கலைக்கூழ் வயல்வெளிகளில் வந்து பயன்படுத்துவாங்க. இதோட சவுண்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். தனனே தானனே தன்னேனா இங்கே பூசு அங்கே பூசு அதானே. கண்ண மூடி கண்ட கனவே பல செல்வோ தாண்டி வந்த உறவே, கண்ண மூடி கண்ட கனவே பல செல்வோ தாண்டி வந்த உறவே. வெல்கம் பேக் டு வட அமெரிக்க தமிழ் பேரவை பெருவிழா பார்ட் 2. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கோட் எப்படி இருக்குது? பிளேசர் சூப்பராக இருக்கா? ஃபிட்லாம் கரெக்டாக இருக்கா? ஃபிட் செக்லாம் பெருசாக பார்க்காம வாங்கிட்டு வந்தது ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஃபிட் செக் இன்னொன்னே சிரிக்கிறாரே, ஒன்றே நினைக்கிற ஃபிட் செக் இல்லையா அது. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். சரி, வட அமெரிக்க தமிழ் பேரவை பெருவிழாவில் நம்ம பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. பார்ட் 1 கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து 3 நாள் நடக்கிற ஒரு பெருவிழாங்க. ஆல்ரெடி 1.5 நாள் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். டே 3 காலையிலேருந்து ஈவினிங் அண்ட் டே 1 ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து டே 3னுடைய அந்த மாலை வேலை, அப்புறம் வந்து டே 2. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய்டுவோமா? ஆல்ரெடி வீடியோக்குள்ளே தான்டா இருக்குது அப்படிங்கிறீங்களா? ஐ மீன் கண்டென்ட்டுக்குள்ளே போய்டுவோமா? பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். பேரலல் செஷன்ஸு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பாருங்கள், எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன். சரிதா? ஸோ நிறைய முடிஞ்சு வந்துருச்சு செஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இங்கே இந்த கீழே ஒரு ஸ்டேஜ் இருந்ததில்ல, ஸோ அங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம கலிமுத்து ஐயா IPS அவர் தான் கொடுத்துட்ருக்காரு. வாழ்த்துக்கள் பிள்ளைகளா. 3வது பரிசு அரிசோனா தமிழ் பள்ளி சான்கள். சீனியர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஜூனியர் உங்களை பார்க்க தான் மெயினாக வந்தேன். சும்மா அப்படி சொல்லிக்கலாம். அப்படி இல்லை, அதான் உண்மை. அதுவும் மறைச்சிக்கிறீங்களா அப்படியே? ஓகே. காலையில் ஏதோ செஷன் கொடுத்தீங்க அப்படின்னு. அந்த EB-1A க்ரீன் கார்டு பற்றி ஒரு செஷன் கொடுத்தேன். நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு நல்லது, ஒரு இந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் செஷன் கொடுத்தேன். நல்லா போச்சு. அதே மாதிரி ஒரு பாட்காஸ்ட் செஷன் வந்து உங்க கூட பண்ணலான்னு ஒரு ஆசை. சூப்பருங்க, பண்ணிடுவோம். நாங்கள் வீடியோஸில் கண்டிப்பாக ஒரு எடிட் பண்ண மாட்டேன். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் டாலஸ். நாங்கள் உங்கள் வீடியோஸ் அடிக்கடி பார்ப்போம். நேற்று கூட சொல்லிட்டு இருந்தோம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. வாங்க, எங்கே மறைஞ்சு நிற்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டாலஸில் எங்கே இருக்கீங்க? இங்கே செலினா. ஓகே. ஸோ எதாவது பார்ட்டிசிபேட் நீங்கள் ப்ரைஸ் எதுவும் வாங்கினீங்களா? இல்லை நாங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ணல, சும்மா வந்து பார்க்க வந்திருக்கோம். கனடா போயிட்டு வந்தீங்கல்ல? ஆமாங்க, ஆமாம். நைக்ரா வீடியோஸ் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். கேட்குதா அந்த இனிமையான இசை மேடை? அந்த பெரிய நிகழ்ச்சிக்காக தயாராகிட்டுருக்குது. பின்னாடி யார் இருக்காங்க தெரியுதா? காமிக்கிற பாருங்க. நம்ம பிரதீப் நிற்கிறாரு. அண்ட் தென் இசை கலைஞர்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் தேவராஜ் இருக்கார். செமையாக ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க எல்லாம் தயாராகிட்டு இருக்கிறாங்க. இருக்கைகளும் அங்கே ரெடி. எல்லோரும் சாப்பிட போயிருக்காங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6:30. இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் இந்த இடம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். ஓகே, அவங்க ரெடி பண்ணிட்டோம். நம்ம அவங்கள இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம வந்து அவங்க இது ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு ½ அன் ஹவர் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் நைட்டு டின்னர் சாப்பிட்டு வந்துடுவோம். ஓகேங்களா? டின்னர் போகிறதுக்கான க்யூ. ஆக்சுவலாக பஸ் நிறையா இருக்குது, பட் மழை பயங்கரமாக அடிக்க தெரியுதுங்களா? அதனால் எல்லோரும் உள்ளவே வெயிட் பண்ணுறாங்க. ஹாய் மணி, மியூசிக் இதுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? ஆமாம், ரெடி ஆகிடுச்சு. அப்பா என்னங்க இந்த மழை? அமெரிக்கா சான் ஆண்டனியோ மழை பாருங்கள். சரியான மழைங்க. இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியல. கடந்த ஒரு 20 நிமிஷமாக அடிச்சிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. பாருங்கள்.
உள்ள ஃபுல்லாக பாட்டு, டான்ஸு, கவிதை, இசை இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுனால வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஹாய் ப்ரோ. ஹலோ, எனக்கு ரொம்ப பெரிய ஃபேனு. அப்படியா? ஆமாம் ப்ரோ. மாதவன் தானே உங்கள் பேர்? ஆமாங்க. கங்க்ராச்சுலேஷன், நல்லா பண்ணுறீங்க. என் பேர் கண்ணன், கலிஃபோர்னியாவிலேருந்து வரேன். இவரோட யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. லேட்டஸ்ட்டாக வந்து லாஸ் வேகஸில் அந்த ஸ்பியர் வீடியோ பார்த்துருந்தேன். ரொம்ப அமேசிங்காக இருந்தது அந்த வீடியோவே. அந்த யானை போகிறதெல்லாம் வந்து அப்படியே நம்ம மேலே போகிற மாதிரி. அது டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தேன், ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் இவர் வீடியோ காமிச்சும் போதே அதுலேயே அது டேலி ஆகிடுச்சு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு. 5th பிளேஸ் எடுத்த திருக்குறள்லையா? ஆமாம், திருக்குறள். வாழ்த்துக்கள். இங்கே ஒரு குறள் சொல்லி ஒரு அர்த்தம் சொல்லுங்கள். நல்ல குறளாக சொல்கிறேன். வானென்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுனரார் பாற்று. மழை வந்து இந்த உலகத்துக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால மழை வந்து நம்ம அமிர்தம் மாதிரி நம்ம யோசிக்கணும். இப்போ இன்ஸ்டண்ட்டாக மழையின் காரணமாக மழையை வச்சு ஒரு குறளை சொல்லி அதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. சூப்பர், கலக்கிட்டீங்க. தமிழ் டீமில் வந்துட்டு ஒரு வார்த்தை 1 லட்சம் இருக்கோம்ல, அந்த மாதிரி அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை க்ளூ கொடுத்து நாங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஆமாம், நான் தான் க்ளூ கிவர், இவங்க தான் ஆன்சர் சொல்லணும். ஃபைனலிஸ்ட்டு, அதனால் வந்து இங்கே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து செகண்ட் வாங்கினதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பார்ட்டிசிபேட் பண்ணதே வந்து சிறப்பு தான். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. I thought you were waiting for someone. You are there in New York. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்த்துருக்கேன், சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சு. உங்களை பார்த்து தான் நேற்று நான் பார்த்தேன் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி பார்த்தீங்க? ஆமாம். இங்கே உள்ளே வரும்போது நான் உங்களை பார்க்கல டக்குன்னு. உங்களுடைய காணொளி பார்ப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. விரிவாக சொல்லுவீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். சுருக்கமாகவும் சுவையாகவும் சொல்லுவீங்க. உங்ககிட்ட இருந்து இதை கேட்குறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. விழா வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எப்போ திரும்ப போகிறீங்க? என்ன நாளைக்கு இரவு பங்களாதேஷ் போகிறேன். அங்கே டாக்கோ யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் ஒரு கட்டுரை வாசிக்கிறேன் நான். இசை பேராசிரியர் இவங்க வந்து ஒரு 34 ஆண்டுகாலம் தமிழகத்தோடு தொடர்புடையவங்க. ஜோய் பேசுவாங்களா? தமிழ் பேசுவாங்க. தமிழ் பேசுவீங்களா? தெரியும். அமெரிக்காவில் நிறைய கலைக்குழு இருக்கு இல்லையா, பறை கலைக்குழு. அவங்களுக்கு பாரம்பரிய கலைஞரோடு ஒரு நல்ல உறவு வேணும். அப்போ தான் அந்த பாரம்பரிய ஞானம் வரும். ரைட். ஸோ அவர் என்னுடைய ஆசான். ஒரு 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்க வந்து ஒரு 17 முறை தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. மதுரையில் 8 ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க. நம்ம கலைஞர்களோடையே சாப்பிட்டு படுத்து, நம்ம சாவுக்கு வாசிக்க போனால் கூட வந்து வாசிக்கிறது, கோவில் திருவிழா வாசிக்க போனால், அதாவது உலக அளவில் நான் அறிந்த வரையில் ஒரு வயது மூத்த ஒரு பெண் கலைஞர், பறை இசை கலைஞர் அப்படின்னா ஆசான் மணிமாறன் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகம் அறிந்த ஒரு பறை இசை கலைஞர். இப்போ நம்ம பேசணும்ல, டாக்டர் ஜோய், அவங்க ப்ரொஃபஸருங்க மியூசிக் இந்த துறையில். இங்கே யூஎஸில் தான் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து நம்ம ஆசான் மணிமாறனை என்னுடைய குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த 2 பேரும் இந்த பாரம்பரிய கலைகள், மரபு கலைகள், இதில் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களோட நம்ம கலந்துரையாடினது ரொம்ப ஹாப்பி. அதுவும் நம்ம ஆசான் மணிமாறன் அவர்கள் நம்ம வேட்டுகோ ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிறது வந்து எனக்கு கூடுதல் ஹாப்பி. சூப்பருங்க, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. 2 பேர் ஒன்றா பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ. முடிஞ்ச சாப்பிட்டீங்களா? சரியான மழைங்க. இன்னும் 1 hour இப்படி தான் இருக்கும். பட் அப்படியே மழையில் நனையாமல் போகிற மாதிரி வழி அமைத்திருக்கிறார்கள். நம்ம அப்படியே போயிடுவோம்.
சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது சாப்பாடு? ஸோ மார்னிங் வந்து நம்ம அங்கே முன்னாடியே இருந்த ரூம் போயிட்டோம். அங்கே விஐபிஸ் நம்ம பாபி சார்லாம் இருந்தார்ல, அந்த ஏரியாவுக்கு போனோம். இங்கே வந்து பெரிய ஹாலுங்க, இது ஓப்பன் டு எவ்ரி ஒன், காமன், யார் வேணாலும் வரலாம். என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்க நீங்கள்? ஸ்டார் நைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நானும் அவங்களும் வந்து சேர்ந்து ஸ்டார் நைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் சாக்ரமெண்டோவில் வந்து என்னோடய டீம் இருக்குது, ஃபீனிக்ஸ் டான்ஸ் அகாடமி அப்படின்னு. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி மரபு கலையை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் கமிங். சீஃப் அங்கே இருக்காரு பாருங்க. சீஃபில் இப்போ செஃப் கொஞ்சம் லைட்டாக போடுங்க. ஓகேவா? அது வெஜ்ஜு தானே ஜி? வெஜ்ஜு ஜிக்கு போடுங்க. எனக்கு வெஜ்ஜு வேண்டாங்க. தீவிரமான பத்தன் அப்படின்னு சொல்லிக்கலாம். வீடியோ வந்த உடனே முதல் ஆளாக பார்த்துருக்கேன். அப்படியா? தேங்க்யூங்க. வெஜ்ஜி, நான்வெஜ்ஜி, வெஜ்ஜி. ஓகேங்களா? பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டா ஓகேவா? நீங்கள் வேறு ஆச்சாரம் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எல்லாத்தையும் கேட்குறீங்க மாதவன். நீங்கள் சொல்லுங்கள், பெட்னா எப்படி போகுது, நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? பெட்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எப்படின்னா இவ்வளோ வெரைட்டியாக ஒரு விழாவை வந்து நான் ஒரே இடத்துல பார்த்ததில்ல. தமிழ் சார்ந்த எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடச்சிருது. இந்த இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு மாபெரும் விழா. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சுற்றுலாவில் நீங்கள் தான் சொல்லணும், தமிழர்கள் மற்ற ஊரில் எப்படி இருக்காங்க, நம்ம அமெரிக்காவில் எப்படி இருக்கு, நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? நான் எப்படி சொல்கிறது? ஒரு வார்த்தை வருது எனக்கு சொல்ல, பட் அது சொல்லலாமான்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து வெளிநாடுகளில் எஸ்பெஷலி இங்கே நான் பார்க்குறேன், கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இங்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை வந்து செய்கிறாங்க. வீக்கெண்ட்னா தமிழ் அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. இந்த இசை கற்றுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தமிழ் ஸ்கூலாக இருக்கட்டும், அந்த எஃபர்ட் வந்து ஊரில் எனக்கு தெரிஞ்ச நான் கேள்விப்பட்ட சர்க்கிளில் வந்து நான் அதை வந்து பண்ணுறதில்ல. கண்டிப்பாக அடுத்த ட்ராவல் உங்களுக்கு எங்கே அது வந்து எங்கே எதிர்பார்க்கலாம்? அது வந்து இன்னும் ரிவீல் பண்ணல. சஸ்பென்ஸ். ஒரு ராயல் கண்ட்ரிக்கு தான் போகிறேன். கண்டிப்பாக அது ஆமாம், கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர். ஓகே மாதவன், எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்லுங்கள். வேட்டுங்கோ வந்து கோயம்புத்தூரை கவர் பண்ணுறது என்னோட ஸ்மால் ரிக்வெஸ்ட். கண்டிப்பாக. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து சொன்னல க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு உடனே அவர் சிரிக்கிறாரு. டைரி எல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பிடிச்சாரு, என்ன இதயத்தை கொடுத்தாருன்னு பார்த்தேன். அந்த இயற்கை அழகில் சொன்னேன் நான். அப்படி சொல்லுங்கள். ஹாய், உங்கள் பேர் என்ன? சின்மய். பாடுவீங்களா? ஒரு பாட்டு பாடுங்க. டான்ஸ் ஆடுங்க. கவனிச்சிங்களா? ஹைஃபை கொடுத்துரு மாமாக்கு. இந்த மாதிரி உறவு முறைகள் சொல்லி அழைக்கிறது வந்து இங்கே அதிகங்க. சொல்லி கொடுக்குறாங்க சின்ன பசங்களுக்கு. மாமா, அத்தை இந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஆன்ட்டிக்கு ஹாய் சொல்லு, அங்கிளுக்கு ஹாய் சொல்லு, இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுக்குறதுல. அண்ட் உள்ளவே சொன்னல, வீக்கெண்டாக வந்து தமிழுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ உறவு முறைகளுக்கும் அண்ட் தமிழுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இங்கே நிறைய கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன். சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க. மழை குறைஞ்சிருக்கு, லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகுது. இங்கே இளநீர் பாயசம் கொடுக்குறாங்க. இளநீர் பாயசம் தான் சூப்பராக இருக்கும். சாப்பிடுவோமா? ஹாய் ப்ரோ, வாட்ஸ்அப். ஹாய்ங்க. அப்படிங்களா? அப்பா மட்டும்தான் பார்ப்பாருங்களா? நீங்கள் பார்த்து எல்லாருமே எங்கள் அப்பா பக்கத்துல நாங்களும் பார்ப்போம். வேறு வழி இல்லாமல் நீங்கள் கார் வாங்கினது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ. தேங்க்யூங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சிகாகோலேருந்து வந்திருக்கோம். இருந்த ஒரே வெள்ளை சட்டை, என்னடா இது வரைக்கும் அழுக்காகலேன்னு பார்த்தேன். ஜோலி முடிஞ்சுது. கரையை காமிக்கணுமா? சார்ஜ் போட்டே எடுக்க வேண்டியதாக இருக்குது. சார்ஜ் போயிடுச்சுங்க. நாள் ஃபுல்லாக அது ஓடிட்டே இருக்குது. ஆல்வேஸ் ஆன். பாயசம் ரெடி. பிரமாதம், நல்லா இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இளநீர் பாயசம் நல்லா இருக்கா? கலரில் இளநீர் பாயசம் தானே அது? இருக்கிறதுலே மிகச்சிறந்த சால சிறந்த சர்வீஸ் நீங்கள் பண்ணுறது.
ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ ஒரு வேலைக்கு 2500 3000 பேரை ஹேண்டில் பண்ணுறீங்க? எனி டைம். நல்லா சாப்பிட்டீங்களா? சூப்பராக சார். ஓகேங்க, தேங்க்யூ. ஹாய் கைஸ். பாடணும்னா நான் இங்கே இருக்கேன். பிரதீப் கான்செப்ட் கூட போகிறது இல்லை நான். இது தளபதி பேரை கேட்டா விசிலடி இது தளபதி உங்க நெஞ்சு மாதிரி கலக்கிட்டுற தம்பி. ஃபுல்லா பாட்டுமா எப்படி? சும்மா ஒரு 2 வார்த்தை பாடுறா, ஃபுல்லாலாம் கேட்க முடியாது. பரவாயில்ல பாடுறா. நானா நோ நீ வாண்ணா ப்ளீஸ்ண்ணா தம்பிகளை போசம் வா 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 ஏய் நான் ரெடி தான் வரவா. பேர் தம்பி பேர் சொல்லிடுங்க. அங்கித் ஹரிஷ். பரதன், ஆகாஷ், மஞ்சுளா, ஜீவஸ்ரீ. எப்படி இருக்கீங்க வர்ஷா? சூப்பராக இருக்கு. எங்கள் அம்மா எங்க காயத்ரி எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் அவர் எங்க தலைவர்? நீங்கள் பாட மாட்டேன், நீங்கள் சேர்ந்து பண்ணீங்க. நாங்கள் எங்க பாடினேன், அதில் பாட்டு பண்ணீங்க. ஒரு கண்ணு ஒருவ கண்ணு உன்னை முச்சு பார்க்கோ நின்று சின்ன மகராசவரா மீசமுருக்கு. இந்த விழாவை 3 நாட்கள் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதற்கு ஃபேட்னாவுக்கும் சானாட்டின தமிழ் சங்கத்துக்கும் மிக்க நன்றி. சார் சொல்லுங்க, நம்ம தம்பியும் முதல்ல வந்திருக்காரு, அவரையும் காட்டி விட்டுருலாம். கியூட்டாக குட்டியாக. ஆமாம், அவன் இப்போ தான் 4 மாதம் ஆகுது. இங்கே சானாட்டானியாவுக்கு இப்போ தான் மூவ் ஆகிருக்காங்க பே ஏரியாவிலேருந்து. நான் வந்து பே ஏரியா தமிழ் மன்ற செக்ரட்டரி. தம்பி பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓ நீ பேசு. ஓகே, தேங்க்யூ. அதே பஸ், அதே வாடகை. டிக்கெட் எடுத்தீங்களா? ஸோ இயற்கையும் அதுக்கேற்ற மாதிரி மூட் செட் பண்ணிடுச்சின்னு நினைக்கிறேன். பிரதீப் குமாரோட கான்செப்ட் ஏற்ற மாதிரி. மணி 8:30. மூடியா மழை ஒரு மாதிரி வெதர் சமயம். ஹாய், எங்கேருந்து வந்திருக்கீங்க? எங்கே தான் இருக்கீங்க? நான் வந்து ஒரு ஒரேட்டர். என் பேர் குரல் ஸ்டுடி உமையால் மெய்யமை. நைஸ். ஸோ நான் இங்கே ஸ்பீச்சுக்காக வந்தேன். நைஸ், தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. உங்கள் பேர்? ரேஷ்மிகா. வணக்கம். திருக்குறளில் வந்து நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு உங்களை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன். அஞ்சுவதஞ்சாமை பேதமை அஞ்சுவதஞ்சல் அறிவார் தொழில் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். நன்றி. ஸோ எங்கேருந்து வரீங்க நீங்கள்? ஓ, சான் ஆண்டனியோ தானா? நன்றி. ஸோ தமிழ் கிளாஸ்லாம் வந்து சேர்த்துருக்கீங்களா? தமிழ் இதில் போகிற சார் தான், கார்த்திக் தான் வந்து. அப்படிங்களா? கோச்சா? இந்த தசாவதாரம் கமல் மாதிரி எத்தனை முகங்கள் உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. பட் எல்லாரும் இங்கே தமிழர்கள் ஒன்றாக கூடி ஒரு மிகப்பெரிய விழா எடுத்ததில் எங்களுக்கெல்லாம் பெருமை. ரொம்ப உழைச்சி இந்த மாதிரியான சொந்தங்களை பார்க்குறதுல ரொம்ப மனநிறைவோடு இந்த விழாவை முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். நீங்கள் இவ்வளோ டைட் ஷெட்யூலில் எங்களுக்கு வந்து இதையெல்லாம் கவர் பண்ணி உலக லெவலில் இதை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது வந்து எங்களுக்கு மேலும் ஊக்குவிக்கிறது. ரொம்ப நன்றி. தமிழுக்காக, நம் சான் ஆண்டனியோக்காக, நம் சங்கத்திற்காக செய்வது என்னுடைய கடமை. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. பார்ப்போங்க. நன்றி. நன்றி. ஸோ ஸ்டேஜ் கெட்டிங் ரெடி. ஃபைனலாக இந்த விழாவிற்காக உழைத்தவர்கள் எல்லாருக்கும் அந்த மரியாதை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பிரதீப் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு ஆல்ரெடி டெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி போகும்போதே காமிச்சிடல. ஸோ ஆல் செட். இன்னும் 5-10 மினிட்ஸில் எல்லோரும் ஈகர்லி வெயிட்டிங். உறுதி கொடுத்து இந்த 3 கோடியுடன் 30 கோடி எல்லா விடயங்களை விட செல்வத்து பயனை ஈதல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை முயற்சி வச்சுக்கிறது 5,000.
ஹாய். நிறைய பேர் ஆக்சுவலாக மீட் பண்ணங்க. நம்ம ஃபாலோவர்ஸ், நம்ம வேட்டுகோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. சுந்தர் எப்படி இருக்கீங்க சுந்தர்? நல்லா இருக்குப்பா, சூப்பர். எப்படி போயிட்டுருக்குங்க ப்ரோக்ராம்லாம்? ஃபேண்டாஸ்டிக்காக போகுது. நம்ம ப்ரோக்ராம்லாம் எப்படி இருக்குங்க? வேட்டுகோட ப்ரோக்ராம்லாம் எப்படி? ரொம்ப பெரிய ஃபேன். எம்பிஎல் எப்போ கூட்டிகிட்டு போகிறீங்க? எம்பிஎல் டிக்கெட் புக் பண்ணோம், நீங்கள் சொன்னால் புக் பண்ணி வேண்டியது. ஸோ எக்ஸைட்டட். வாய்ப்பு இருந்தது அப்படின்னா சுந்தர் மனசு வச்சார் அப்படின்னா நம்ம வந்து பார்ப்போம். போயிடலாம். ஷோருங்க, பார்ப்போம். பாய் பாய். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுங்க. அதுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கீழே இருக்குது, பார்த்துட்டு வந்துடுவோம். யார் பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம் தெரியுதா? கேட்குதா? சவுண்டு மணி பேர் கேட்டாலே சும்மா அதிருது இல்லை? ஸோ அந்த மாதிரி தான் சவுண்டு மணி பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லணும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டிய கடமை. சவுண்டு மணி வந்து 80க்கும் அதிகமான கருவிகள் அவரே செஞ்சு படித்து, சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், இந்த மாதிரி பல நம்ம பழைய நூல்களை எல்லாம் படித்து அவரே எப்படி செய்யணும்னு செஞ்சு உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்ம தமிழ் இசை கருவிகளை, கலையை வந்து பரப்பிட்டுருக்கிறாரு. ஸோ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சவுண்ட் மணி நம்மக்கிட்ட. இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன், அவருடைய சவுண்டு தான் பேசும். பேசுங்க சவுண்ட். அனைவருக்கும் இசை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபெட்னாவில். ஸோ இங்கே வந்து நம்மளோட மரபு இசை கருவிகளை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுலையும் மேலே பெர்ஃபார்ம் பண்ணுறதுலையும் கிட்டத்தட்ட இங்கே 80+ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது ஒரு நாட்டில் இது நாள் வரைக்கும் நான் வந்து தமிழ்நாட்டில் இந்த எக்ஸிபிஷன் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒரு நாடு கடந்து இத்தனை இசைக்கருவிகள் வந்து இங்கே வரது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபெட்னாக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் என்னை வந்து ஆவணப்படுத்துறதுக்கு. இங்கே நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சர் பேஸ்டு. லைக் எப்படின்னா இதெல்லாம் சொரக்கா மேலே வந்து செல்லு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம ப்ளே பண்ணுவோம். நீச்சல் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சின்ன வயசு. ஆமாம், கரெக்டு. சொரப்பொருள். ஆமாம், அதை வச்சுப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கை சிலம்பு, கண்ணகின்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தில் கை சிலம்பு, அந்த மாதிரி தான். ஸோ கால்லையும் போடுவாங்க இது. அதே போல் மணிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இந்த பிரான்ஸ், இந்த வெங்கலத்தில் தான் இருக்கும். பட் இதே வந்து நம்ம மண்லேயும் இருக்குது. பார்க்கலாமா? தொட்டு பார்க்கலாமா? கீழே போட்டுறாத அப்படிங்கிறீங்களா? சவுண்டு நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதில் மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா நாமுழவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி நம்ம வாசிப்போம். இதெல்லாம் வந்து நம்ம பழமையான நம்மளோட பாரம்பரிய இசைக்கருவிகள். ஆனால் இதை வந்து இது மேலே ஒரு மித் வச்சே, லைக் எப்படின்னா இது வாட்சாலே நாக்கு கட்டாயிரும்னு சொல்லி இது யாரும் எடுக்காமல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இது ஒரு மூங்கில். ஆனால் இதுலேருந்து வரக்கூடிய சத்தம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஓ, இது இம்ப்ரெசிவான சத்தம் தான். அது கவுண்ட் மணி வந்து ஒரு காமெடியில் வரும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இங்கே பூசு அங்கே பூசு. ஸோ அந்த மாதிரி ஒரு மூங்கில் வந்து எப்படி வந்து ஒரு மியூசிக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பறை இருக்கு, தமுக்கு இருக்கு, தாசா, உடுக்கை, குடுகுடுப்பி இதெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திமிரி மேளம்னு சொல்லுவாங்க. கோவில் திருவிழாலாம் அடிப்பாங்க. ஆமாம், இதே வந்து நம்ம தஞ்சாவூர் அந்த பக்கம் போனால் வாசிக்கலாம். இது இல்லாமல் இது வந்து சிறுபறைன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் நிறைய பாட்டில் கேட்டிருப்பீங்க. குச்சிரா கம்மா பொண்ணு வேணுமா? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? வேணாம், இல்லை ஆகலாம். பார்த்துங்க. அடுத்தது மருது திணையோட ஒரு இசைக்கருவி. இந்த இசைக்கருவி வந்து பார்த்தீங்கன்னா வயல்வெளிகளில் வந்து பயன்படுத்துவாங்க. இதோட சவுண்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இதை அப்படியே நம்ம பாடவும் சில லைக் எப்படின்னா தனே தானே தன்னேனா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் பழமையான, 1000 வருஷம் பழமையான கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து கிண்ணாரம். இதை பற்றி தான் நான் படித்தேன். நீங்கள் ஆக்சுவலாக இதை வாசிக்க தெரிந்தவர் ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் நீங்கள் தான் அடையாளப்படுத்தினீங்க இந்த உலகத்திற்கு. ஆமாம். ஸோ அருணாச்சலம் அவர் பேர், குன்னத்தூர் அந்த கிராமத்தில் பேர். அங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா கோவலன் கண்ணகி கூத்து பாடல இந்த கிண்ணாரத்தை வச்சு பாடுறாரு. ஒரு சவுண்ட் எப்படி இருக்குன்னா, ஸோ இதான் ஒரு டியூன். எனக்கு அந்தளவுக்கு பாட வராது. ஆனால் அவர் எப்படி பாடுவார்னா
பத்தினியா வீடு தேடி இந்த பார்வனத்தில் வழி நடந்து கண்ணகையா என்று சொல்லி மன்னன் கூப்பிட்டானே 3 சத்தம் அப்படின்னு அவரோட ஸ்டைல்ல பாடுவார். ஆமா வாசிப்பாரு. இதெல்லாம் இது என்னங்க? இது வந்து கின்னார சொரக்கா. சொரக்கா தான். ஓகே. ஸோ அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து திருச்சின்னன்னு சொல்லுவாங்க. இதோட சவுண்ட் அப்படியே இது வாட்ச உடனே ஒரு ராஜா வர மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம். ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜகுல திலக அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இங்கே வச்சுருக்கோம். இப்போ நார்மலாக இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஃப்ளூட். எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளூட் வந்து தெரியும். லைக் எல்லாரும் பிடிச்சிருப்பாங்க வளையோசை. ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு ஃப்ளூட் இருக்குது. அது என்ன ஃப்ளூட் அப்படின்னா லோஸ் ஃப்ளூட். மூக்குக்குழல். மூக்குலேயே வாசிக்கணும் இதை. லைக் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. ஸோ இது நீங்கள் வாயை யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இது வந்து நிஜமாவே மூக்கில் தான் வாசிக்கிறாங்க. ஆனால் இது நம்ம எப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா வாவ் வாரே வா இந்த மாதிரி மூக்கில் வச்சு நல்லா வாசிக்க முடியும். ஸோ இதுதான் மூக்கு குழல். அப்புறம் மகுடி. ஸோ மகுடினாவே நிறைய பாம்பு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதோட சவுண்டே ரொம்ப லைக் எப்படி சொல்றது, பார்க்க ஒரு பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா சொல்லலாம். ஸோ இது பேர் வந்து கேஷ். ஸோ மகுடியும் வந்து நம்ம தமிழ். ஆமாம் தமிழ். ஆமாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த மகுடி இது மாநிலன் குழல்னு சொல்லுவாங்க. இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா பயமா இருக்குங்க இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும்போது. ஸோ இதே நம்ம அப்படியே இதுக்கு போனோம்னா இது வந்து நிறைய இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் இந்த சவுண்ட்ஸ் இருக்கும். வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போலாம், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஸோ டோரா புஜ்ஜியில் தான் வரும் வந்து. இது அசலட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்து நிறைய இருக்குது. இந்த பக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா எரும மாட்டோட கொம்பு. லைக் இப்போ அப்படியே டிப்பிக்கல் ட்ரைபல்கே நம்ம போயிடலாம். அந்த சவுண்ட் தான் இருக்கும். ஸோ எரும மாட்டோட கொம்புங்களா அது? பார்க்கலாமா அது? இப்போ காலமாட்டு கொம்பு. இதெல்லாம் காலமாட்டு கொம்பு. ஓ அதில் சத்தம் வேறு மாதிரி வருமா? அது வாசிக்க முடியுமா? ஸோ இதுதான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் நிறையா சீட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடிக்கோலைன்னு சொல்லுவாங்க. ஏதோ இடி இடிக்கிற எஃபெக்ட் வரும். உள்ள என்ன வச்சிருக்கீங்க? உள்ள எதுவுமே இல்லை. எப்படிங்க அந்த சத்தம் வருது? ஆமாம். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட லைக் இந்த ஸ்பைரலோட இந்த ஸ்கின்ல பட்டு உள்ள எக்கோ சாம்பர் மாதிரி ஒர்க் ஆகும். நான் ஆட்டி பார்க்கட்டுமா? என்னால் முடியுமா? ஆச்சரியம் ஆனால் உண்மை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சி. இந்த கொட்டாங்குச்சி வச்சு ஒருத்தர் வந்து பயங்கரமான வேலையை வந்து காமிச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ என்ன பாட தெரியும்? ராஜாவின் பார்வை ராணி அதுவும் இருக்குது. அப்புறம் லோலாக்கு பாட்டு. காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறையா இசைக்கருவி வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம், டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சங்கிலி எத்தனை வகையாக இருக்கு? சங்கோட ஊதுறீங்க. அப்படி ஊதுனார் பாருங்க. நான் காட்டினதெல்லாம் வந்து ஒரு 10% 20% தான். இந்த மாதிரி ஊரில் வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இசைக்கருவிகள் நம்ம சேகரிச்சு ஊரில் வந்து அந்த 200 இசைக்கருவிலையும் வந்து வாசிக்க வச்சு உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் கூட எடுக்கிறீங்களா? ஆன்லைனில் வந்து நிறைய அப்ராட் கண்ட்ரிஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் நிறைய அப்ராடுக்கு போய் பெர்ஃபார்மன்ஸும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதனால் கண்டிப்பாலும் உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னோட நம்பருக்குலாம் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களை தொடர்பு கொள்ளணும். ஆமாம். யூடியூப்பில் கூகுளில் சவுண்டு மணின்னு போட்டாலே வரும். நம்பர் வேணும் அப்படின்னா +91
919865614511. மணி இப்போ இந்த சவுண்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா செஞ்சு தருவீங்களா நீங்கள்? ஆமாம், நம்ம உலகம் முழுக்க அதை நம்ம செஞ்சு நம்ம இதை அமுச்சிட்டு இருக்கோம். இந்த சவுண்ட்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 100 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம் தொடர்ச்சியாக பண்ணி நம்ம நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காச்சும் தேவைன்னா கண்டிப்பாலும் வாங்கலாம். ரொம்ப நன்றி. நீங்கள் பண்ணுற எஃபெக்ட்லாம் வந்து எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப உதவுது. காரணம் என்னன்னா, எங்கள் மாதிரி ஆட்களை வெளியே கொண்டு நாங்கள் என்ன தான் செஞ்சாலும் எங்களை வெளியே கொண்டு வரதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய கடமைங்க. வே டு கோ தமிழ் சேனல், வலையொலி சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் இதில் கூட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி சவுண்டு பண்ணி. நம்ம தொடர்பில் இருப்போம். நீங்கள் வந்து மென்மேலும் பல உயரங்களுக்கு செல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்ங்க. என்ன பண்ணுறீங்க சான் ஆண்டனியோ தமிழ் பள்ளியில்? இந்த வருஷம் எங்கள் பள்ளியில் 210 பிள்ளைங்க படிக்கிறாங்க. நிலை முன்மழலையிலிருந்து நிலை 8, இந்த வருஷத்துலேருந்து 9, 10 நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பள்ளியில் இந்த மொழியை இத்தனை வருஷம் அவங்க படித்தாங்கன்னாக்கா அவங்க ஹை ஸ்கூல் போகும்போது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கிரெடிட்டோ இல்லை ஒரு சீல் ஆஃப் பைலிட்ரசி இந்த ஒரு 2-3 வருஷம் ஆகும் கிரெடிட்டுன்னு வாங்குறதுக்கு. இந்த வருஷம் நாங்கள் பிள்ளைங்களை வந்து இந்த சீல் ஆஃப் பைலிட்ரசி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். பட் வாட் எவர் சர்டிஃபிகேட் கிரெடிட் அப்பார்ட் ஃப்ரம் அதை தாண்டி மொழியை நம்ம கற்றுக்குறோம், கற்றுக் கொடுக்குறோம். எஸ், நம்ம பிள்ளைங்க அடுத்த தலைமுறை தமிழை மறக்கக்கூடாது, பண்பாடு கலாச்சாரம் அதுவும் சொல்லுங்கள். அருமை, சூப்பருங்க. ரூபன் நீங்கள்? நான் மாலினி ரூபன். நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர்? என்னோட பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை, பட் பூர்வீகம் திருச்சி. அவர் திருச்சி. நீங்களும் திருச்சி? சமயபுரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கல்பாளையம் ஒரு கிராமம். மகிழ்ச்சி. பார்ப்போம். கீழடியினுடைய நகல், இந்த டாலஸ்லேருந்து ஒரு டீம் வந்து இங்கே இந்த செட்டு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா செய்வாங்களா அவங்க. தஞ்சாவூர் டெம்பிள், இந்த மாதிரி நிறையா நம்ம கலாச்சாரம் சார்ந்த அண்ட் நம்ம அடையாளங்கள்லாம் இந்த மாதிரி செட்டு போடுறாங்க அங்கங்கே. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலாக இன்னும் நமக்கு Day 3 ஃபைனல் செஷன் பெண்டிங் இருக்குது, அந்த கான்சர்ட் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்னும் உங்களுக்கு Day 2 காமிக்கல. ஸோ Day 2 நான் உங்களுக்கு வந்து குயிக்காக போடுறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் Day 2 பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா Day 3 உடைய அந்த ஃபைனல் செஷன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 2ஆம் நாள் காலை 9 மணி மங்களகரமாக நம்ம கலைமாமணி TL மகாராஜன் ஐயாவினுடைய தமிழ் இசையில் ஆரம்பிச்சது. அதனைத் தொடர்ந்து நம்ம ஆவுடையப்பன் அவர்களுடைய டிபேட் ஷோ. டெய்லி இந்த மாதிரியான ஒரு ஷோங்க. கடைசி நாள் நம்ம பார்த்தோம்ல, ஞான சம்பந்தம் ஐயா அவனுடைய பட்டிமன்றம் இருந்தது. அதுக்கப்புறமா 2ஆம் நாளும் நம்ம வே டு கோ ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேரோட பேசி பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. சூப்பராக இருக்கு பேர். இங்கே என்ன பண்ணுறீங்க? ஐயா பாட போகிறாங்க. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நாளைக்குங்களா? ஆமாம். சூப்பருங்க. ஈகர்லி வெயிட்டிங். உங்கள் பேருங்க? சுஜிதா. நீங்கள் எந்த ஊருங்க? மணப்பாறை முறுக்கு இல்லை? சூப்பர். நீங்கள் நேட்டிவ் வந்து நீங்களும் மணப்பாறையா? மணப்பாறை தான். நைஸ். எனக்கும் ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ இங்கே பாருங்க, எங்கள் ஊருக்காரங்க இருக்காங்க. திருப்பத்தூர். எங்கேருந்து வரீங்க இப்போ? நாங்கள் வந்து மிஷிகனில் இருக்கோம். ஓகே. மிஷிகன் ஃபார்மேட்டிவ் ஹில்ஸில் இருக்கோம். நாங்கள் இந்த இதுக்காக ஃபெட்னாவுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் கெவின் மார்ஷல் நேஷனல் தமிழ் தண்ணியில் நேஷனல் லெவல் 2nd பிளேஸ் வாங்கியிருக்காங்க. ஓ சூப்பருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில்ல. அதுவும் நம்ம ஊருக்கார மாதவன், உங்களை எங்கே பார்க்க ரொம்ப சந்தோஷம். உங்கள் ப்ரோக்ராம்ஸில் வந்து வியூவர்ஸோட டைமை ரொம்ப மதிச்சு அவங்களுக்கு நீங்கள் வந்து நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோமா, நான் ஒரு இது பண்ணிட்டுமா, எங்களோட டைமை ரொம்ப மதிச்சு பண்ணது ரொம்ப ஹாப்பி. ஒரு குவாலிட்டியான ப்ரோக்ராமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். க்ளோஸ் இருக்க ஃப்ரெண்டு வந்து எப்படி பேசினா அவ்வளோ நல்லா கனெக்ட் பண்ண பெரிய விஷயம். அது வந்து ரியலி கிஃப்ட் உங்களுக்கு. அது தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. ஹாய், உங்கள் பேர் என்ன? அத்விகா. என்ன வீடியோ பார்த்துருக்கீங்க? நான் வந்து நீங்கள் போர்ட் வாக்கிலலாம் காமிச்சிருக்கீங்களா, அந்த வீடியோ தான் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். நான் வந்து மெட்ரோ பஸ் தான். உங்களோட அந்த வீசா ரிலேட்டிவ் வீடியோஸ் யூரோப்பில் ஆமாம், அதெல்லாம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. நல்லா மண்ணும் பொண்ணும் இங்க எங்க சொத்து இல்ல, மானம் இருப்பது அவர்கள மண்ணும் பொண்ணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன் போஸ்ட் லஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. மரபு கலைகள் எனக்கு மட்டும் இல்லை, இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அண்ட் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள்.
நிறைய தமிழ் மற்றும் நம்ம வரலாறு சார்ந்த நிறைய நாடகங்கள், மரபு கலைகள், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம மறந்து போன நிறைய விஷயங்கள். அண்ட் அவ்வளோ கூட்டம் எவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். சரவணன் எங்க இருந்து வந்திருக்கீங்க? வந்து ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்டென்ட் நகர்லேருந்து வந்திருக்கேன். ஆசான் மணிமாறன் ஐயா பார்த்தோம்ல, பேசணும்ல, மேலே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள். அதனை தொடர்ந்து நம்ம சவுண்டு மணியோட பர்ஃபார்மன்ஸ் கீழே பார்த்துட்டு வந்தோம்ல. இதற்கிடையில் நம்ம நேற்று சென்னை 28 டீமோடு இன்ட்ராக்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி ரம்யா நம்பீசன் அப்புறம் நம்ம சூரி அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. சங்கம் எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. எங்களுக்கு டவுட் என்னன்னா, நீங்கள் கருடன் சூர்யா வந்திருக்கீங்களா, விடுதலை சூர்யா வந்திருக்கீங்களா, வாலிபர் சங்க தலைவராக வந்திருக்கீங்களா? அது அவங்களோட சொந்தக்காரனாக வந்திருக்கேன். நண்பர் சிவகார்த்திகேயன், மாமா வாலிபர் சங்க 2 படம் எடுக்கிறேன், நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நடிப்பீங்களா? இல்லை வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் இப்போது அடுத்த என்ன மாதிரியான ஃபோக்கஸ்? திருப்பி நான் அந்த கோடியை அப்போஸ் பாண்டியா தம்பி சிவகார்த்திகேயன் கோடியை நான் நடிக்கணும் அப்படி ஒரு கதையை திருப்பி அதை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அந்த கதையை அமைஞ்சால் கண்டிப்பாக நடிப்பேன். நடிகன் தானே. தேங்க்யூ ஸோ மச்ங்க. அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. ஒரு மாவட்டத்தில் ஒரு திருவிழா இருக்கும், ஊரில் ஒரு திருவிழா இருக்குது, தெருவில் ஒரு திருவிழா இருக்கும். ஒட்டுமொத்த திருவிழாவை சேர்ந்து ஒரு இடத்துல மக்களை பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்குதுங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. மிக்க நன்றி. இரண்டாம் நாளினுடைய நிறைவாக நம்ம அருணா அகிலாவுடைய பர்ஃபார்மன்ஸ், மக்களோட மக்களாக இறங்கி ஒரு கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. இவ்வளோ மேடை பார்த்துருப்பீங்க. எங்கள் ஃபெட்னா மேடை எப்படி இருந்தது? நாங்கள் வந்து 1000+ மேடை பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து 8 வயசுலேருந்து பாடிட்டுருக்கோம் டிவோஷனல். ஸோ வெளிநாடு மேடைகள் அப்படின் போது இது 7வது நாடு. ஸோ நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்தோம். ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்து தான் வந்தோம். நாங்கள் டல்லாக இருப்பாங்கன்னு நினச்சோம் நைட் டைமில். பட் எல்லாரும் எனர்ஜியாக இருக்கும்போது ஸோ இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் இந்த நிகழ்வு மூலயமா தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் கட்டி காக்கணும்னு நாங்கள் வந்து இறைவனிடம் வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. டே 2 நல்லா இருந்ததுங்க. எஸ்பெஷலி இந்த மரபு கலைகள், அப்புறம் வந்து நம்ம சவுண்டு மணியினுடைய பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் அருணா அகிலாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப லைவ்லியாக இருந்தது. ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஓவராலாக வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதோட டே 2 முடியுது. ஃபைனலாக டே 3னுடைய அந்த ஃபைனல் செஷனுக்கு வந்துட்டோம். நமக்காக கார்த்திக் தேவராஜன் டீம் அண்ட் ப்ளஸ் அதோட நம்ம பிரதீப் குமார் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. லெட்ஸ் கோ. முத்துமணி ரத்தினத்தை பெத்தெடுத்த ரஞ்சிதம், ஊருக்குன்னே வாழும் கண்ணு அப்பனுக்கும் சம்மதம். எந்த இடம் வழி கண்டாலும் கண்ணு தானே கலங்கும், கண்ணு போல எங்களுக்கு காவலா நீ வரணும். ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே, வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே. வீரண்ணா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே. பாராயோ பாராய் நீ அன்பா வந்தா ஓடி கொடுப்போம். பாராயோ பாராய் நீ பம்பா வந்தா சுருக்கெடுப்போம். தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேரும்.
கண்டினியூ சூப்பர் ஸ்டார். யார் நானா? சவுண்ட்ல கேக்குமாண்ணா? கேட்கும். நீங்க பேசினா டைரக்டா இந்தியாக்கே கேட்கும். எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. அது நிறைய தமிழ் மக்கள் இங்க வந்து சேர்த்துருக்கிறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து பிரதீப்போட கான்சர்ட் போயிட்டு இருக்கு. பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பயங்கரமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அண்ட் இந்த பேண்டில் வந்த ஒவ்வொருத்தருமே கலக்கல்ங்க. கார்த்திக் தேவராஜ் சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப செலக்டிவாக பிக் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். கான்சர்ட் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் டான்ஸ் ஆடணும்னு நாங்கள் ஆர்வமாக மக்கள் அமைதியாக இருக்காங்கன்னு பார்க்காதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ஆட்டத்தை. எங்களுக்காக நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. மக்கள் எல்லாத்துக்கும் பெட்டா என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி சாரண தமிழ் சங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங். BGG யூனிவர்சல் இருக்க வேண்டும் என்பதுதான் வாகியின் எண்ணம். இப்பொழுது தயாரித்துக் கொண்டிருக்கும் ப்ரொடக்ஷன் நம்பர் 3. இது கிறிஸ் திருக்குமரன் இயக்குகிறார். அருண் விஜய் கதாநாயகனாக நடிக்க தெரியுதுங்களா? நம்ம மீட் பண்ணோம்ல பாபி சார், அவரை பற்றி தான் ஓடிட்டு இருக்கு வீடியோ பாருங்க. உங்களுக்குள்ள உள்ள டேலண்ட்டையும் நீங்கள் வெளியே கொண்டு வாங்க. we are all there to support you through whether it's your entrepreneurial journey, whether it's whether your interest in the creative arts or whatever it is. We'll grow together and have a lot of fun along the way. உணர்வுபூர்வமான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த கான்சர்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக, அதாவது நம்மளெல்லாம் வந்து சொக்க வைக்க தயாராக இருக்கிறாரு நம்ம பிரதீப் குமார். கரை வந்த பிறகு பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகு புரியுது உலகை, நாளையோரத்தம் காட்டும் வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன், தீர உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே ஆழ்கிறேன். யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன், பாதையில்லாமல் அழகாய் நிகழே அதுவா, நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன், ஓசையெல்லாம் துறந்தேன், காண்கின்ற காட்சிக்குள் நான் மூழ்கினேன். ஏனோ ஏகம் எழுதே ஆழம் தருதே, தாய் போல் வாழும் கணமே ஆரோ பாடுதே, ஆரோ ஆரீராரீரோ
பேக் ஸ்டேஜில் இருக்கிறதுனால பேக் ஸ்டேஜில் இருந்து வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக காமிக்கிறேன். அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா தெரியுதா, பேக் ஸ்டேஜ். அண்ட் இவங்கெல்லாம் வந்து நம்ம எம்சி டீம். இவர் தான் எங்கள் சேர் பர்சன் ரங்கேஷ், என்னோட மென்டார் மாதிரி, கைட் மாதிரி. மாதவன் ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் நம்ம வந்து இப்படி ஒரு கணக்கில் திருப்பி இப்படி நம்ம பேசுகிறோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இன்றைக்கி வந்து இந்த விழாவை வந்து மிக சிறப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து நடத்தியிருக்கோம். இட் வாஸ் சச் அ ப்ளஷர். நம்ம எல்லாரும் ஆஸ் அ டீம். ஹவுஸ் இட் கோயிங்? எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம சொல்கிறத ரொம்ப ஹாப்பி. நிறைய மக்கள் வந்து சொன்னாங்க நல்லா பண்ணீங்கன்னு. கார்த்திக் ஹீரோ. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் த டீம். ஃபெட்னா ஈவெண்ட்டில் என்னோட பார்ட்டிசிபேஷன் ஏதாவது ஒரு துளியாவது இருக்கணும்னு தான் நான் எம்சிக்கு வாலண்டியர் பண்ணேன். ஆனால் திஸ் இஸ் த பெஸ்ட் எம்சி டீம் ஐ ஹவ் எவர் சீன். நான் இல்லைன்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கோம். லைட்டாக நான் வந்து உங்களை கொஞ்சம் மிஸ் பண்ணோம் மாதவன் அப்பப்போ. அதனால தான் பெஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் இந்த பேரவையினோட இந்த பெரிய விழாவில் நான் பங்கு பெற்றிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்ட்னர் நீங்கள் தான், நல்லா கலாய்ச்சிங்க, அப்பப்போ காணாமல் போயிட்டீங்க. இருந்தாலும் இவங்களுக்காக காணாமல் போனேன். எங்களுக்காக அப்பப்போ எங்கேருந்து கால் பண்ணி கேட்டாலும் கண்டென்ட் கொடுத்து எங்களோட எம்சி டீமுக்கு பயங்கர கோஆர்டினேட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி மாதவன். தேங்க்யூ ஸோ மச். கவிஞர் சஜன் அப்படின்னு சொல்லலாமா? எனக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எதுல எல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதில் எல்லாம் என்னோட முழு எஃபர்ட்டை போட்டு ட்ரை பண்ணணும். அதுதான் என்னோட ஒரே கோல். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் நான் வந்ததுக்கு. 15 மணி நேரம் ஓட்டி வந்தது கண்டிப்பாக ஒர்த் இட். என்ன நான் செய்வேன், இந்த வீடியோ வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வரணும், எங்கேயாவது கட் பண்ணணும், குறைக்கணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். பட் என்னை வந்து பிரதீப் வந்து விட மாட்டேங்கிறாரு. ஸோ உங்களுக்கு இதையும் காமிச்சா நல்லா இருக்குமே, இது சூப்பராக இருக்கே, இது எப்படி நான் வெட்டுறது, இது அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே வீடியோ இழுத்துட்டே வருது. என்ன நான் செய்வேன். கிட்டார் எப்படி போட்டு தள்ளுறாரு பாருங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து இவருடைய பாட்டில் நான் கேட்டதில் பார்த்தீங்கன்னா நிறையா கிட்டார் வச்சு வாசிக்கிறது, புல்லாங்குழல். பொதுவாக கான்சர்ட்லாம் போயிட்டோம் அப்படின்னா அது வந்து திரும்ப அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து நிறையா அந்த டிஜிட்டல் முறையில் இசை அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. பட் ஸ்டில் இப்போது ஷான் ரோல்டன், சந்தோஷ் நாராயணன் இவங்களுடைய மியூசிக் அண்ட் பிரதீப் பாடின பாடல்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு புல்லாங்குழல் அண்ட் அவர் கையில் ஒரு கிட்டார் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ரீக்ரியேட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த மேஜிக் வந்து அவருடைய வாய்ஸில் இருக்குது.
மலருதே யாரை பலவிங்கே சேரும் உறவிலே ஆகாய சாயாம தூவானமேது ஆராம ஆராம காயங்களேது கண்ணம்மா கண்ணிலே கண்ண மூடி கண்ட கனவே பல செல்வோ தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே பல செல்வோ தாண்டி வந்த உறவே. நம்மளோட ஃபெட்னாவினுடைய தலைவர் திரு பாலா சுவாமிநாதன் ஐயா இருக்கிறாரு. ரொம்ப நன்றிங்க மாதவன். உங்களுடைய விளாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். நிறைவாக சான் அன்டோனியோலேருந்து வந்தாலுமே ஒரு அமெரிக்கர்கள் அனைவரும் உலகில் உள்ள தமிழர்கள் அனைவரும் விரும்பும்படியாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த பேரவை விழா 37வது விழாங்க. இது 3 நாட்கள் நடந்தது. எழுத்தாளர்கள், பேராளுமைகள், கலியமூர்த்தி ஐபிஎஸ் இவங்களுடைய தமிழில் நனைந்து உருகி அனைவரும் இருக்கும் பொழுது நம்ம அறிவுமதி ஐயா அவர்களுக்கு உலகத்தமிழ் பீட விருது நாங்கள் கொடுத்து மகிழ்ந்தோம். மிகவும் நிறைவாக இருக்கிறது. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாடும் இங்கு இல்லை. கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. ரொம்ப பக்கம்தான். என்னங்க இது இவ்வளோ ரியலாக இருக்குது? லைவாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே இல்லைல்ல? ஏதோ ஸ்டூடியோவில் ப்ரொஃபஷ்னலாக ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஐ மீன் அந்த அளவுக்கு ரியலாக இருக்குங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸ். ஃபீலை அந்த வாய்ஸில் கொட்டி தீக்கிறாரு. நிற்காம முன்னே கண்ணோரோ கண்ணீர் நீலவண்ண கூரை இல்லாத நிலமிங்கு ஏது காலமெனும் தோழன் உன்னோடு தடைகள மீறு மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே போராடு நீயே அறமுண்டாகும் மண்மேலே மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும். தலகூதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். நிற்காம முன்னேறு கண்ணோரோ கண்ணீர் நிற்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு. என்னை இங்கே அழைத்ததற்கு மிக 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 நன்றி. அமெரிக்கான்றதுனால கொஞ்சம் லைட்டாக பீட்டராக பேசுகிறேன். பட்டு தமிழால் நாம் அனைவரும் இணைந்ததில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். Let's give it up for the one and only Pradeep Kumar. Wow, what a performance.
மணி 12ங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் சில பேர் வாட்ச் பார்க்குறாங்க. அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ், இப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? என்னங்க, கைத்தட்டல் கொடுத்துடலாமா? உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபெட்னானா என்ன அண்ட் ஃபெட்னால என்ன பண்ணுறாங்க அண்ட் இந்த வருஷம் நடக்கிற இந்த 3 நாள் பெருவிழா இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுப்போம். பார்ட் 2ஓட வீடியோ முடியுது. அடுத்ததான் நான் வந்து உங்களை புதன்கிழமை டொரண்டோவில் சந்திக்கிறேன். ஓகேங்களா? புதன்கிழமையா? இன்றைக்கி சண்டே சந்திச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். புதன்கிழமை கனடா க்ரானிக்கல்ஸ் ஆஃப் கனடா மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். டொரண்டோவிலேருந்து டொரண்டோ சிட்டி டூர் அண்ட் நம்ம தமிழ் ஏரியா நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கனடாவிலேருந்து இன்னும் காத்திருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து டிலே பண்ணாமல் தொடர்ந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுப்போம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். வெயிட் டு கோ. பாய். யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன், பாதையில் அழகாய் நிகழே அதுவா, நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன். ஓசையெல்லாம் துறந்து காண்கின்ற காட்சிக்குள் நான் மூழ்கிறேன். திமிலேறி காலை மேல் தூக்கும் காகமாய் பூமி